ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மண்ணறைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையால் புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய நல்ல வாய்ப்பை, இது போல பல ரமலானையும் பல நல்லறங்களையும் இறை பொருத்தத்துக்கான காரியங்களையும் செய்கிற உயர்ந்த நிலைகளை எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் அல்லாஹ் தருவதோடு சொல்லப்படக்கூடிய இந்த உபதேசங்களை எல்லாம் வெறுமென அமர்ந்து கேட்பது மட்டுமல்லாமல் காதிலே மட்டும் கேட்காமல் கல்விலே உள்ளத்திலே இணைந்து அந்த செய்திகளை வாங்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பயான் முடிகிற வரை எந்த வெளி சிந்தனைகள் யோசனைகள் இல்லாமல் ஒரு பயான் ஏற்பாடு செய்யறாங்க, குறிப்பா இப்படியான இரவுகள்ல ஏற்பாடு செய்யறாங்கன்ற போது அது பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இறை அச்சத்தையும் இறை நெருக்கத்தையும் இறை பொருத்தத்தையும் தர வேண்டும். அதற்காகத்தான் இப்படியான உபதேசங்கள் கல்வி சபைகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அன்பானவர்களே, ரமலானுடைய இறுதி பத்திலே நாம் இருக்கிறோம். உண்மையில் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானை துவக்கினார்களே, என்னையும் உங்களையும் போல ரமலானை நோன்பு வைத்தார்கள். 2-3 நாட்கள் 10 நாட்கள் எல்லாம் நோன்பு வைத்தவர்கள். அல்லாஹுடைய நாட்டம் 2 நாளைக்கு முன்னாலங்க நோன்பெல்லாம் திறந்துட்டு இரவிலே 11 மணிக்கு மேல அவர் விளையாட போகிறார். டென்னிஸ் விளையாடுவாராம். டெய்லியும் விளையாடி உட்கார்ந்து இருக்கிறார். விருவன் வேர்த்து இருக்குது, மையங்க அங்கே விழுந்து விட்டார். போய் தூக்குறது கூட ரூஹ் அடங்கி விட்டது. மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அண்ணல பெருமானார் சொல்லுவாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப், உலகத்திலே ஒரு வழிபோக்கனை போல நீங்கள் வாழுங்கள். காலை பொழுதை அடைந்தால் மாலை எதிர்பார்த்து விடாதீர்கள், மாலை அடைந்து விட்டால் காலை எதிர்பார்த்து விடாதே. அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை தோழர்களே. சஹர் வைத்த ஒரு மனிதனால் நோன்பு திறக்க முடியவில்லை, நோன்பு திறந்த ஒரு மனிதனுக்கு அடுத்த நாள் சஹரை வைக்க முடியுது. அது ஒட்டு போகிறது பாருங்கள். ஆனா இன்றைக்கு ரமலானுடைய இரவுகள் எல்லாம் எவ்வளவு வீணாக விளையாட்டாக கழிக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாத்த நல்லுள்ளங்களை தவிர குறிப்பாக இளைய சமுதாயத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். சந்தோஷமாகத்தான் இருக்கு, மாஷா அல்லாஹ். பல இளைஞர்களும் வீணாக விளையாட்டாக, குறிப்பாக பல நகரங்களிலே பார்த்தால் அதாவது கேலி கூத்திலேயே கழிப்பார்கள். ஆனா இளைய சமூகமே, அல்லாஹுடைய அச்சத்தை முழுமையாக பெற்றுக் கொள்வதற்காக இந்த சபையில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்களே, அதற்காகவே அல்லாஹ் நமக்கு அருள் செய்கிறான். அப்படியான புனிதமான இரவுகள் இது ஒன்று பொன்னான வாய்ப்பு தோழர்களே. இது வருஷம் ரமலானுடைய கடைசி நாட்கள் வருகிறது. எப்பவுமே நாங்க சகர் சாப்பாடு தொழுகை இப்படின்னு ஒரு பரபரப்பா கழிஞ்சு போயிடும் என்றெல்லாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல தோழர்களே. இந்த நாள் மிக அரிய பொன்னான ஒரு நாட்கள், இந்த இறுதி நாட்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரண நாளிலே என்ன பண்ணுவாங்க, ஒரு சலாமிலேயே பக்கராவை ஆல் இம்ரானை ஓதுவார்கள். ஒரு ரமலானுக்கு அல்லாத நாட்கள்லயே ஹதீஸ்ல எல்லாரும் கேட்டதானங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கிறதல்ல, கொப்பளமாகிவிடும். ரமலானுடைய ஆரம்ப நாட்களை இன்னும் அதை அதிகப்படுத்துவார்கள். இறுதி 10 வந்து விட்டால் அஹ்யா லைலஹு, இரவை அல்லாஹ்வுடைய அருளால் உயிர்ப்பிப்பார்கள். எப்படி? வீணாக பேசியா, விளையாட்டாகவா? இல்லை தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் இறைவனை தொழுது வணங்கி தௌபாக்களை தேடி அவர்கள் கழித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இரவை நாங்கள் ஈமானோடு கழிக்கிறோமா? எங்கள் குடும்பத்தார் ஈமானோடு கழிக்க வைத்து விட்டோமா? பிற நாட்களை விட அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான நன்மையில முயற்சி செய்வார்கள். யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நானும் நீங்களும் தோழர்களை, தாய்மார்களை இந்த நாளை அடைந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒற்றைப்படை இரவில இருக்கிறோம். எவ்வளவு அமைதியான ஒரு சூழலாக இங்கே இருக்கிறது.
இந்த நாட்கள் எங்களுடைய கையை விட்டு நகர்ந்து விட்டால் மீண்டும் இதே போல ஒரு வாய்ப்பை பெற அல்லாஹ் ஆயுளை போட்டு வைத்த அடுத்த ஆண்டுதான் இன்ஷா அல்லாஹ். அப்படியான இந்த நேரம் சில உபதேசங்களின் உள்ளத்தில் உங்கள் உள்ளத்தில் இறங்க வேண்டுமா இல்லையா தோழர்களே, தாய்மார்களே? அதனால தான் இன்றைய தலைப்பை இறையச்சத்தில் எனது அழுகை. ரமலானுடைய ஒரு சில தலைப்புகள் அந்த நேரத்தில் பேசப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழ வேண்டிய, அவனுடைய சன்னிதானத்திலே கண்ணீரை கொட்ட வேண்டிய நேரங்கள் இவைகள் எல்லாம். நின்று தொழுதீர்களா இல்லையா? இவ பயான கேட்கிறீங்க. இதையெல்லாம் விட இந்த நாட்களில் மிக சிறந்த இபாதத் அல்லாஹ்வை நினைத்தாலே கண்ணீர் மலைகள் கொட்ட வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. குறிப்பாக இளைய சமூகம். அல்லாஹ் எவ்வளவு நியமத்தை, எவ்வளவு சிறப்பை, எவ்வளவு அருளை தந்திருக்கிறான். அவனை நினைத்தாலே உள்ளம் நடுநடுங்கி கண்களை கண்ணீர் மலை கொட்டணுமா இல்லையா? அப்படியான ஒரு பாடம் இஸ்லாத்திலே எவ்வளவு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல் ஹல்வத்து மஅ அல்லாஹ், அல்லாஹோடு உங்களுக்கு இருக்கிற தனிமை என்று பெருமானார் சொன்னாங்களே. இரவு நேரம் அல்லது இப்படியான ஒற்றைப்படை இரவுகள்ல உங்களுக்கு அருகில யாரும் வேண்டாம் தோழர்களே. பாப்பா வேணாம், அம்மா வேணாம், மனைவி வேண்டாம், யாரும் வேண்டாம். தனிமையாக உங்களை அடைத்துக் கொண்டு அப்படியே தனிமையில் அல்லாஹ்வை நினைக்கிறானே. அல்லாஹ்வை கருணையாக எவ்வளவு வளங்களை தந்திருக்கிறாய், வசதியை தந்திருக்கிறாய், ஈமானை தந்திருக்கிறாய். எந்த நேரத்திலும் யா அல்லாஹ் உன் அடியாரை என கைவிட்டதே இல்லையே. உன்னை நினைக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை நினைத்தாலே என் கண்களை கண்ணீர் மலைகள் தான் ரச்சா என்று அந்த தனிமையில் இறையச்சத்தால் அழுகிறோமே, அதுதான் ஒரு அடியான் அல்லாஹ் நேசிக்கிற பண்பிலேயே மிக உயர்ந்த பண்பாக நாம் பார்ப்போம். அப்படி ஒரு இறையச்சத்தால் அழுத கண்களா என்னுடைய கண்கள் என்று கொஞ்சம் நான் என்னை யோசிக்கிறேன். நீங்கள் உங்களை கேள்வி கேளுங்கள். அப்ப அழுகணும்னா நாங்க சிரிக்கவே கூடாதா அப்படின்னு கேட்கலாம். பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்திசாமு ஸதகா, நிச்சயமாக புன்முறுவல் பூப்பது தேவையான சிரிப்பு என்பது அனுமதிக்கப்பட்டதுதான். அது சதகா என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனால் அதிகமான சிரிப்பு, அதிகமான கேலி, அதிகமான கிண்டல்கள் எல்லாம் துமீத்துல் கல்ப், அது உள்ளத்தை சாகடிக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அகிலத்தின் அருட்கொடை பெருமானார் பல நேரம் அவங்க ஸ்மைல் தான் பண்ணி இருக்கிறாங்க. கடவாய்ப்பல் தெரிந்த அளவுக்கு சிரித்த சம்பவங்கள் நாம வரிசைப்படுத்தி விடலாம் தோழர்களே. அந்த அளவுக்கு தான் சுருக்கமான வரலாறுகள் உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூலோ பல நேரம் அவங்க அல்லாஹ்வை அச்சத்தால் அழுத கண்களாகவே இருந்திருக்கிறார்கள். பல நேரம், ஒரு சம்பவம் அல்ல, பல சம்பவத்தை நாம் படிப்படியாக பாடமாக எடுத்து வைக்கலாம் தோழர்களே. அந்த அளவில் அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தால் அழுத வரலாறுகளை படிக்கிறோம். ஆனால் நானோ நீங்களோ அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அழுத மக்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோமா? ஏன் நபிமார்கள் சுப்ஹானல்லாஹ், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சோதனையால் அழுது என்ன ஆயிருமா, இந்த இடத்துல கோடு போட்ட மாதிரி ஆயிருமா, அழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நான் அல்லாஹ்வை நினைத்து அழுத கண்களாக இருந்தால் தோழர்களே, தாய்மார்களே, நிழலே இல்லாத அந்த நாள் நம்ம எல்லாரும் படித்திருக்கோமே, அரிசியினுடைய நிழலை பெற்று தரக்கூடிய பாக்கியமிக்க மக்களாக நாம் மாறுவோம். அந்த அழுகை என்று எப்ப வரும் என்றால், அல்லாஹ் நம்ம உள்ளத்தால் நினைக்கும் போது, அல்லாஹ் நினைக்கும் போது, ஒரு கிராத்தை கேட்கும் போது, இன்ன நேரங்களில் என்னை அறியாமல் என் கண்களை கண்ணீர் மலை கொட்டும். ஒரு சில மக்கள் உண்டு தோழர்களே, அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்டாலும் என்ன பெற வசனங்கள் சொல்லப்பட்டால் அவர் உள்ளங்கள் நட்டுங்குவதில்லை, கண்கள் கலங்குவதில்லை. ஆனால் மூமின்களை பொறுத்தவரை அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் எப்போதும் அழுது கொண்டே இருப்பார்கள். அதிலே முதலாவது பாடம், நமக்கு அழுக வரணுமா? இறையச்சத்தால் இறைவனை நினைத்து அழ வேண்டுமா? சோதனைகளை நினைத்து பாருங்கள். முதல் பாடம், அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய சோதனைகளை நினைத்து நாம் அழும்போது, அந்த பொறுமையான நேரத்தில் அந்த தக்வாவால் இறையச்சத்தின் வெளிப்பாடால் உங்கள் கண்களை கண்ணீர் வருகிறதே, அவன்தான் அல்லாஹ்வுடைய நேசனாக இருக்கிறான். எல்லாருக்கும் சோதனை உண்டு இல்லையா? சோதனை இல்லாத யாருமே இல்லை. நீங்க எல்லாரும் உங்களுடைய கவலைகளை சொல்லுங்கப்பா அப்படின்னா எல்லாரும் அவங்க சிரமத்தை ஷேர் பண்ணுவோம். ஒரு சில மக்கள் தேம்பி அழுதுருவாங்க, யாருமே தெரியாது, திடீர்னு போன் பண்ணி அழுவாங்க, என்னமா யாருமா சொல்லுங்கன்னா, இந்த கஷ்டம், இந்த வேதனை, இவ்வளவு பிரச்சனை. எல்லாருக்கும் சிரமங்கள் உண்டு. அதனால்தான் அல்லாஹ் சொல்லுவான், அல்லதி ஹலக்கல் மவுத், 67வது அத்தியாயத்துடைய 2வது வசனம், அல்லதி ஹலக்கல் மவுத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களுக்கு பிறப்பு டு இறப்பு அந்த இடைப்பட்ட வாழ்வு ஏன் தெரியுமா? சோதிக்கப்படக்கூடிய நேரம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கிறீங்களா, அல்லாஹ்வை நினைத்து ஓடுவீங்களா என்று பார்க்கத்தான் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படியான சோதனையான நேரத்தில் அந்த சபரோடு, அந்த உள்ள பொறுமையோடு வாழும் போது நிச்சயம் அல்லாஹ் எங்களுடைய கண்ணீர் துளிகளால் எங்களை நேசிக்கிறான். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் தோழர்களே, அண்ணல பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இந்த உலகத்துல நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு உயிரை அல்லாஹ் எடுப்பான். அந்த அந்த பிரிவு தாங்க முடியுமா? நம்ம வாப்பாவா, அம்மாவோ, பிள்ளைகளோ, நெருக்கமான ஒரு உயிர். தோழர்களே, அந்த உயிர் ஜனாதாவா பார்க்கும் போது கல் நெஞ்சம் கொண்டவர்கள் கூட அழுது விடுவோம் இல்லையா? இப்படிதானே தோழர்களே? அப்ப அந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரொம்ப நாள் கழித்து பிறந்த ஒரு குழந்தை இப்ராஹிம், உங்களுக்கு தெரியும் தானே, அந்த குழந்தைய கையில வாங்கினவுடன் ஒரு தந்தையினுடைய மனநிலையை பாருங்க. உயிர் கழுத்துக்கும் நெஞ்சுக்கும் அப்படியே மேலே கீழே இறங்கிட்டே இருக்கு. பெருமானாருக்கு தெரியும் இந்த மகன் இறக்க போகிறார். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மை நாயும் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் நீங்களும் அழுகிறீர்கள், உங்களுக்கும் கண்ணீர் மலையா என்று கேட்கிறாங்க. அப்போது பெருமானார் சொன்ன பதில் தான் இங்கே முக்கியமான தகவல் தோழர்களே. என் பிள்ளை அல்லாஹ் எடுத்துக்கிட்டானே என்று அல்லாஹ் மீது கோபப்பட்டு அல்லாஹ் மீது அந்த விதியை நினைத்து நொந்தோ நான் இங்க அழல. என் கையில என் மகன் உயிருக்கு போராடி துடிச்சு இறந்துட்டாரு. என் மகனுடைய இறப்பிலேயும் இந்த நேரம் அல்லாஹ்வை நான் புகழ் பாடுகிறேனே, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை நான் நெருங்குகிறேனே. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பொறுமையை தந்து அல்லாஹ்வை நினைக்க வைத்தானே, அந்த கருணையாளரை நினைத்துத்தான் நான் இங்கே அழுகிறேன். சோதனை நேரத்திலேயும் அந்த கஷ்டத்தை அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீனுக்காக சமர்ப்பித்தார்களே, அப்படி ஒரு ஈமானிய உறுதி எனக்கு உங்களுக்கு வந்தால் அவர்கள் தான் சிறந்த வெற்றியாளர்கள் தோழர்களே. அதை என்றைக்காக நாம் நினைத்து பார்க்கிறோமா? சோதனையான நேரம், எவ்வளவு கஷ்டமான இக்கட்டான நேரம், ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ்வே எவ்வளவு பெரிய வாழ்வை நீ தந்திருக்கிறாய், வளத்தை நீ தந்திருக்கிறாய் ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை நினைத்து அழ வேண்டும் தோழர்கள். அப்படியான நாட்கள் இவைகள் எல்லாம். அழுங்க அழுங்க என்ற வெறும் பயானுக்கு அல்ல, அந்த சோதனை வரும்போது நம்மை அறியாமல் அழுதுறோமா இல்லையா? பல வகையான சோதனை இருக்கத்தானே செய்கிறது. அதிலே ஒரு நேரம் பாருங்கள் தோழர்களை, தாய்மார்களே, அப்படியான ஒரு பிறந்த குழந்தையை இறக்கும் போது அவங்க அந்த உயிரை எடுத்துட்டு மலக்குகள் வருவாங்களா அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் கேட்பான், எங்கிருந்து வருகிறீர்கள், எங்கிருந்து வரீங்கன்னு கேட்கும் போது அந்த மலக்குகள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வே ரஹ்மானே, உன்னுடைய அடியான் நேசிக்கிற ஒருவருடைய பிள்ளையை எடுத்துவிட்டு, ரூஹை எடுத்துவிட்டு நாங்கள் வருகிறோம் அப்படின்னு அந்த மலக்குகள் சொல்லுவாங்க. கைஃப தஜிது, என்னுடைய அடியானை அப்போது நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள், அவன் என்ன செய்தான் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளவு கவலையான நேரம், சங்கடமான ஒரு நேரம், மன அழுத்தமிக்க ஒரு நேரம். அந்த நேரத்துல அவன் என்ன செஞ்சான் அவன மலக்குகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அவன் பொறுமையாக இருந்தான், அந்த நேரத்திலே உன்னை புகழ் பாடி கண்ணீரால் உன்னை நெருங்கினான் யா அல்லாஹ் அப்படின்னு அந்த மலக்குகள் சொல்லக்கூடிய நேரம் தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், மிக முக்கியமான இடம் இதுதான். இப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். இதோ இந்த சபையில இங்க அமர்ந்து கொண்டிருக்கீங்க தோழர்களே, தாய்மார்களே, ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா, உலக நோக்கம் இருக்கிறதா? இல்லையே. அல்லாஹ் எங்களை நேசிக்கணும், அல்லாஹ் எங்களை அரவணைக்கணுங்கிற ஒரே நோக்கம் தானே தோழர்களே, தாய்மார்கள், எந்த நோக்கம் இல்லை. இந்த சபையில் அமர்ந்திருக்கிற எங்களை பார்த்து அல்லாஹ் இந்த நேரம் இதே டைம் அரிசியில் அமர்ந்து பாராட்டி கொண்டே இருப்பான். என் அடியானை பார்த்தீர்களா, எல்லாரும் வேலை வெட்டி என்று சொல்ற நேரம், உறங்குகிற நேரம், மற்ற பாவத்தில் இருக்கிற நேரம், என்னுடைய நன்மைக்காக, என் நேசத்துக்காக இங்க அமர்ந்திருக்கிறானே, என்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி பொருந்தணும்னு நினைச்சு அழுங்க. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சொல்லுவான், அந்த சபுரா இருந்தானே குழந்தை மௌத்தானதுக்கு, அல்லாஹ் சொல்லுவான், பாராட்டி மகிழ்ச்சி அடைவான், இப்னு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவனுக்காக சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுங்க. அல்லாஹ் உடனே சொல்லுவான், அந்த வீட்டுக்கு என்ன பேரு? பைத்துல் ஹம்து, புகழ் வீடுன்னு பேரு வைங்க. அந்த வீட்டுக்கு புகழ் வீடு. அப்புறம் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கணுமா? சலசலப்பா. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அவர்களுக்கு புகழ் வீடு அப்படிங்கிற அந்த வீட்டை கட்டுங்க. தன் நேசிக்கிற ஒரு உயிரை எடுத்த பிறகும் அவன் பொறுமையாக இருந்தானா இல்லையா? என்னை அந்த நேரத்தில் நினைத்து அழுதானா இல்லையா? சோதனையான களம். பெத்த பிள்ளைய ஜனாதா பெட்டிக்குள்ளே பார்க்கும் போது தோழர்களை, தாய்மா, அதை விட கவலையான நேரம் என்ன? அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு சோனத்திலே ஒரு வீட்டை நான் கட்டுகிறேன், அங்கே போறா என்று அல்லாஹ் சொல்லுவான். நாளை மறுமையினுடைய நாளில் எல்லாரும் பலவிதமான இடத்திலே செல்லக்கூடிய நேரம், அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக சோதிக்கப்பட்ட நேரத்திலும் சகிப்பு தன்மையோடு இருந்தாயே, அடியானே நீ வா என்று அந்த நேரம் அல்லாஹ் சோனத்திலே புகழ் வீட்டில் அல்லாஹ் அனுப்புவான். அப்படியான சோதிக்கப்படக்கூடிய நேரம், சபுரோடையும் பொறுமையோடையும் அல்லாஹ், எல்லாருக்கும் கவலைகள் உண்டு. லா தஹசன், கவலை வந்துட்டாலே எங்களை அறியாம கண்களை கண்ணீர் வரும் இல்லையா? ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சோதனை. அல்லாஹ் சொல்லுகிறானே, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத், பொருளாதார இழப்பு, உயிர் இழப்பு, அச்சத்தை கொண்டு, பயத்தை கொண்டு எல்லாம் சோதிப்போம். அதுல யார் பொறுமையோட இருக்கிறாங்க,
அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்று விட்டாங்க என்று அல்லாஹ் பார்க்கிறான். அந்த டைம் பொறுமையாக இருந்தோம் என்றால் அந்த சோதிக்கப்பட்ட நேரம் பொறுமையான ஒரு கண்ணீர் துளிகளை நீங்கள் கொட்டி விட்டால் தோழர்களே, தாய்மார்களே, அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ் அவனை பார்த்து சந்தோஷப்படுகிறான். அதே போல இரண்டாவது பாடம் தோழர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய நிஅமத்துகளை நினைத்தாவது அழ வேண்டும். எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை நினைச்சு பாருங்க. நீங்க இந்த பயான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் கிடைக்கும், அப்படியே தனிமையா உட்கார்ந்து உங்க அறைக்குள்ள உட்கார்ந்து அப்படியே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வளங்களை, ஆயுள்களை, சிறப்புகளை, நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல மஹல்லா, நல்ல பள்ளி, எல்லாத்தையும் நினைங்க. கண்டிப்பாக எங்களை அறியாமல் எங்கள் கண்களை கண்ணீர் துளிகள் வரத்தான் செய்யும் தோழர்களே. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற அருளை நியமத்தை நீங்க கணக்கு போட்டால் உங்களால கணக்கே போட முடியாது. இந்த நேரம் இந்த செகண்ட் நிம்மதியா உட்கார்ந்துருக்கீங்களே, கால மடக்கி நேரா அழகா கவனிக்கிறீங்களே, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி போயிருக்கிறது. இந்த செகண்டுக்காக அல்லாஹ் இவ்வளவு நேரம் அழகா வச்சியே உனக்கே எல்லா புகழும் என்று அந்த இந்த செகண்டுக்கு அல்லாஹ் சுக்குர் பண்ணீங்களா? அப்படி அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைத்து நாம் கதற வேண்டும் தோழர்களே. சாதாரண நியமத் அல்ல இது, ஒன்றுமில்லை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் எடுத்து பேசும். நேற்றைக்கு ஒரு உறவுக்கார பெண்மணி, சின்ன வயசு பொண்ணு தான், 24 வயசு, குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது. திடீர்னு தூங்கி எந்திரிக்கிறாங்க, கண் பார்வை மறைஞ்சிருச்சு. தூங்கி எந்திரிக்கிறாங்க, கண்ணு தெரியல. இப்படி ஒரு சூழல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாருக்குமே வரக்கூடாது. இடுப்பு எலும்புல இருந்து மூளை எலும்பு, மூளை இடுப்பு நரம்புட்டு மூளை நரம்புக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கான். இத்தனை நரம்புகள் தான் இருக்கு தோழர்களே. நம்ம கையில, நம்ம கால, நம்ம உடம்பு நினைச்சு போயிட்டே உள்ள என்ன நடக்குது? அப்படியான அந்த நரம்புல ஏதோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு வளைவு இருக்குது, கொஞ்சம் வளைஞ்சிருச்சு, அதனால கண் பார்வை மறைந்து விட்டது. 1 மாசத்துக்கு மேல ஆஸ்பத்திரியில கிடக்குறாங்க. வீட்டுல கை குழந்தை கிடக்கு, இன்னொரு 1.5 வயசு குழந்தை இருக்குது. கணவனும் மனைவியும் ஹாஸ்பிட்டல்ல கணவன் மட்டும் நோன்பு வைக்கிறாரு. பாத்தீங்கன்னா கழுத்துல ஒரு 5 லிட்டர் தண்ணிய கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. உண்மையிலே அந்த காட்சி நேற்றைக்கு தான் பார்ப்போம், நலம் விசாரிக்க சென்றிருந்தோம். பார்க்கும்போது உண்மையிலே மனமெல்லாம் நலமாகி விட்டது. அந்த இடத்துல அல்லாஹ் என்னையே மனைவி மக்களை வைக்கலையே. மாத்திர மருந்து ஆஸ்பத்திரின்னு அலையக்கூடிய ஒரு மோசமான நிலை அல்லாஹ் எங்களுக்கு தரலையேங்க. அதை நினைச்சா அல்லாஹ்ட்ட நம்ம எவ்வளவு நன்றியை செலுத்தி அந்த நேரம் கண்கள் கலங்கும். எவ்வளவு பேர் நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கு. அந்த நியமத்தை நினைங்க. இந்த ரமலானிலே இந்த நேரத்தை நினைங்க. சோதிக்கப்படக்கூடிய நேரம் சோதனை நம்ம அல்லாஹ் நினைச்சு அழுகிறோம், அது ஒரு பாடம். ஆனால் இந்த நியமத்துகளை நினைக்கும் போது நிச்சயம் கல் நெஞ்சம் கொண்டவன் கண் கலங்கி விடுவோம் தோழர்கள். அப்படி ஒரு நியமத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான், அதை உணருங்க. குறிப்பாக இளைய சமூகம். ஒரு தெரிந்த நண்பர் ஒருத்தர் உண்டு தோழர்கள், இந்த உடல் ஆரோக்கியத்தை போல ஒரு பெரிய பொக்கிஷமே இல்லை அன்பானவர்களே. அவர் சொல்லுகிறார், அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன தண்ணி குடிக்கிறோம், கஞ்சியை குடிக்கிறோம், சஹர்சா எதெல்லாம் திங்கிறோம், உப்பா காரமா எதுவுமே பாக்குறது இல்லை. அவருக்கு சின்ன வயசு தான் 2 கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. இவ்வளவு மாத்திரை ஒரு நாளைக்கு நான் சாப்பிடுறேன், நோம்பெல்லாம் வைக்க முடியாது. ஒரு நாளைக்கு இன்னைக்கு நம்ம என்ன டைம் நம்ம டீ குடிக்கிறோம், என்ன டைம் சாப்பிடுறோம். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் செரிமானமாகி அடுத்த நேரம் நம்ம ஒரு காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் வயிறு எம்டி ஆயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி தான், அதையும் அந்த நாள் ஒரே டைம்ல நான் குடிக்க முடியாது. இன்னைக்கா ஒரு நாள் தாகன்னு சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணியை ஃபுல்லா குடிச்சிட்டேன்னு வைங்களேன், அன்னைக்கு நான் மயங்கி விழுந்துரும். இந்த கிட்னி வேலை செய்யாது, ஒரு சொட்டு தண்ணி தான் இறங்கும். சாப்பாடுங்கிறது இதுதான், ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஃபுட்டு தான். நான் நிக்க முடியாது, சரியா உட்கார முடியாது. சில நேரம் அந்த கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ண அன்னைக்கெல்லாம் சுருண்டு விழுந்துகிட்டே இருக்கு. அப்படி ஒரு நோய் இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரியில போனால் இந்த மாதிரி சின்ன குழந்தை பெரியவனுக்கு டயாலிசிஸ் பண்றான் தெரியுமா? ஒரு சகோதரர் டயாலிசிஸ் சென்டர் வச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க 5 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா நீங்க உலக வேலைக்கு போக மாட்டீங்க. ஆடம்பரம், சொகுசு இதெல்லாம் நினைக்கவே மாட்டீங்க. ஆஹா, எனக்கு இந்த உடல் கிடைச்சது சந்தோஷம், இன்னைக்கு என் உறுப்புகள் நல்லா வேலை செய்யுது, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சிறுநீர் கழிக்கிறேன். சிறுநீர் கழிக்காம ஒரு நாள் அவதிப்பட்ட நபரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? சிறுநீர் வரல, மோஷன் வரல, துடிக்கிறான் மனுஷன். ஆஸ்பத்திரியில போய் என்னென்னவோ மாத்திரை கொடுக்குறாங்க, வெளியே வரமாட்டேங்குது கழிவுகள். ஒரு வாரம் அவதிப்பட்ட நேரம் எவ்வளவு அதாம வயிறெல்லாம் வீங்கி போய். அப்படியான அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த நியமத்தை நினைத்தால் ஏன் நாம் அழ மாட்டேங்கிறோம்? அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ் பெரிய அருளை பெரிய நியமத்தை எதிர்பார்ப்பதில்லை. நீங்க இந்த டீ குடிச்சீங்களே அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பெரிய பங்களா கட்டி போறீங்க அல்ஹம்துலில்லாஹ், அந்த நேரம் ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாஹ்வுக்காக வடித்து புகழ் பாடினால் அந்த நேரம் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்று பெருமானார் சொன்னார்களே. அப்படி அல்லாஹ் நியமத்தை நினைச்சு நாம் அழுதோமா? இந்த உடல் ஆரோக்கியம் நினைச்சு அழுங்க. திடீர்னு சொன்னேன், திடீர்னு ஹார்ட் சடனா
ஸ்ட்ரக்காயி ஹார்ட் அட்டாக் வந்து அந்த பையன் கீழே விழுந்துட்டார். யோசித்து பாருங்க அந்த நேரம் எவ்வளவு பெரிய வலி. ஆனா இன்னைக்கு இதயம் எவ்வளவு அழகா துடிக்குது. அல்லாஹ் எப்போதுமே அந்த நோய் இல்லாம காப்பாற்றணும் என்கிற அந்த உணர்வை கொண்டால் நாம் நியாமத்துக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அப்படித்தானே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய சஹாபி அவர். பல பேர் அறிந்த தெரிந்த ஒரு சஹாபி தான். நல்ல கவனமாக நீங்க கேட்க வேண்டும் தோழர்களே. மக்கால பெரிய கோடீஸ்வரர், ஹிஜ்ரத் பண்ணி மதினாக்கு போறா, தொட்டதெல்லாம் பொண்ணாகணுவாங்களே, அந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரர் மதினால வந்து டாப் லெவலுக்கு போயிட்டார். ஒரே டைம்ல 600 ஒட்டகங்கள் கொண்ட பொருள்கள் போய்கிட்டே இருக்குமா. 600 ஒட்டகம், அதுக்கு மேல வணிக பொருள் போக வரன்னு இருக்குமா. மதினா நகரமே புழுதியா கிடக்குது. ஒரு நாள் மக்கள் எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த பக்கம் வராங்க. என்னம்மா, என்ன வேடிக்கை பாக்குறீங்க? இது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய வணிக பொருட்கள் எவ்வளவு அழகா போகுது, எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது. ஆயிஷா அம்மையார் சொன்னாங்க, இதைவிட மறுமை நாளின் கூலி மிக பெரியது, மிக சிறந்தது என்று சொன்னார்கள். இதை போய் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறீர்களா? இந்த செய்தி யார் காதுக்கு வருது? அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு காதுக்கு வருகிறது. இப்படி மக்கள்லாம் வேடிக்கை பார்க்கும்போது ஆயிஷா அம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அழுகிறார். அல்லாஹ்வே, இவ்வளவு பெரிய நியாமத்தோடு என்னை இந்த உலகத்தில் வாழ வைத்தாயே, வல்லாஹி வகுல் ஹாதிஹி ஸதகா, இந்த அனைத்தையும் நான் சதக்கா செய்து விடுகிறேன். 600 ஒட்டகம், அதுல இருந்த பொருள் நான் ஒரு செகண்ட்ல வாக்களிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சஹாபி. சஹருடைய நேரம் நம்ம எவ்வளவு விதவிதமான சாப்பாடு, சஹர் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நல்ல அழகான ஒரு சாப்பாடு தானே, மாஷா அல்லாஹ். இதே மாதிரி ஒரு வாரம் முன்னாடி ஒரு பள்ளியில பயான் முடிச்சுட்டு வெளில வந்து நிக்கிறேன். ஒரு அம்மா நிக்கிறாங்க, நல்ல பார்க்க நல்ல ஃபேமிலியான நல்ல ஒரு இருக்கப்பட்ட ஃபேமிலி பெண்ணாதான் இருக்கிறாங்க, வயசான அம்மா. ரொம்ப நேரம் அங்கேயே நிக்கிறாங்க. என்ன, ஏமா இங்க நிக்கிறீங்க? நம்ம போய் கேட்கிறோம். அவங்க சொன்ன வார்த்தை உண்மையிலேயே கண் கலங்க வைத்து விட்டு, எனக்கு ஆறுதலாக யாருமே இல்லை. நோன்பு வைக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை, ஆனா சஹர் வச்சு ஆகணுமே. ஆனா சஹருக்கு எனக்கு வழி இல்லை. ஒரு சஹர் சாப்பாடு வழியில நம்ம யாராவது இருக்கிறோமா? திடீர்னு 10 பேர் வந்தா கூட சஹர் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு தான் நல்லா வச்சிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். சஹர் சாப்பாடு இங்க நிப்ப தெரியாது, யாரோ வந்து கொடுத்துட்டு போவாங்க. இப்ப உண்மையில பயானுக்காகலாம் சொல்ல, இங்க ஒரு வாரம் நடந்தது. நேற்று நான் நின்ற வந்து இன்னைக்கு நான் நிக்கிறேன். சஹர் யாரேனும் கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுதான் நோம்பே வைக்கிறேன். அவ்வளவு உணவுக்காக ஏழ்மைப்படுகிற மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. ஏன் நம்ம மகளாவே ரமலான் பீரியட் கொடுக்கத்தானே செய்யறோம், மாதம் மளிகை பொருள் கொடுக்கத்தானே செய்கிறோம். அப்படியான சஹர் சாப்பாடுல கை வைக்கும் போது கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? இந்த சாப்பாடு இவ்வளவு கண்ணியமா நான் உட்கார்ந்து வீட்டுல மனை மக்களோட சாப்பிடுறேன். அல்லாஹ்வே, எவ்வளவு பெரிய கருணை, எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த சாப்பாட்டுல கை வைக்கும் போது ஒரு கண்ணீர் மழையால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார். அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுகிறான், அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான், அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். நம் தோழர்களே, தாய்மார்கள், அப்படிதான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு நோன்பு திறக்கும் போது அவர் ஒருவருக்காக உணவு பதார்த்தங்கள் அவ்வளவு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. கோடீஸ்வரர் தானே, ஒருத்தர் நோன்பு திறக்கிறதுக்கு இவ்வளவு சாப்பாடு ஃபுல்லா இருக்கு. ஏதாவது ஒண்ணு எடுத்து சாப்பிட்டாலான்னு பிஸ்லாம் போலாம்ல. அவர் என்ன நினைச்சாரு? அழுகிறார். அதுதான் இறையச்சத்தால் உண்டான அழுகை. ஒரு சஹர் சாப்பாடை சாப்பிடும்போது, அல்லாஹ் இந்த சாப்பாடு நல்ல சாப்பாடா கொடுத்திருக்கிற, அந்த சாப்பாடை சாப்பிட தொண்டையில இறங்கி நல்ல வேலை செய்து மலமாக ஜலமாக அது வெளியேறுகிறது. சுபஹானல்லாஹ். இன்னைக்கா ஃபுட் பாய்சன் ஆச்சு, அவ்வளவு துடிச்சு போயிடும், எவ்வளவு மனசு ரணமாயிடுது. நல்ல சாப்பாடு தானே சாப்பிட்டேன், பெரிய ஹோட்டல் தானே போய் சாப்பிட்டேன், எனக்கு என்னப்பா என்றெல்லாம் கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் நாடினா தான் எல்லா கயிறும் நலவும் நடக்கும். ஆனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அந்த உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்ட தேம்பி அழுகிறார். என்ன சொல்லி அழுகிறார் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். புகாரிலே வருகிறது பாருங்க, லக்கத் ஹஷீது அன் யகூன கத் உஜ்ஜிலத் லனா தய்யிபாத்துனா. என் ஒருவனுக்கு இத்தனை சஹர் இத்தனை நோன்பு திறக்கிற உணவா? ஒருத்தனுக்கு இவ்வளவு வகைகளா, வெரைட்டிகளா? எனக்கு என்ன, அல்லாஹ் உலகத்திலேயே எல்லா நலவையும் தந்துட்டானோ, மறுமையில எந்த கூலி எனக்கு இல்லையா என்று நினைச்சு அழுகிறார். இன்னும் சொல்லி அழுகிறார், என்னுடைய திண்ணை தோழர் நினைத்து நான் அழுகிறேன். அந்த டைம்ல அவர் என்ன நினைக்கிறாரு? நம்ம எல்லாம் சஹர் சாப்பிடுறோம், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோமா இல்லையா? ஆனா ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய நியமத்தை அவர் ருசிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று அப்படியே கண்களை கண்ணீர் மலை கொட்டுகிறது. தோழர்களே, என் ஒருவனுக்கு இத்தனை சாப்பாடா? என்னுடைய அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். உம்ரா போன மக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க, அந்த திண்ணையை பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரு 10-15 பேர் உட்காரணும், அவ்வளவுதான். ஆனா 70 பேர் அங்கேயே உட்கார்ந்து இருப்பாங்க. மழையோ வெயிலோ புயல், அங்கேயே அவங்க வாழ்க்கை. இப்படிப்பட்ட அந்த நேரம் அவர் நினைக்கிறார், அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் தானப்பா சாப்பிட்டாங்க, ஆனா எனக்கு இவ்வளவு சாப்பாடா? அவர் நினைக்கிறார், எனக்கு தெரியும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு நாள் நான் அந்த மஜ்லிஸில் இருக்கிறேன், பெருமானார் அன்னைக்கு ஒரு ஷேரா 2 பேரிச்சம்பழத்தை கொடுப்பாங்க.
எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுருவாங்க, பசி தானே. ஆனா அபூ ஹுரைரா மட்டும் ஒரு நாள் என்ன செய்யறாரு, உன்னை சாப்பிட்டு உன்னை பையில போடுறார். பெருமாள் அதை வாட்ச் பண்றாங்க. அபூ ஹுரைரா இங்க வாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ் என்ன சொல்லுங்களேன். என்னப்பா ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு உன்னோட பையில போடுற, ஒன்னே உனக்கு ரெண்டே பத்தாத, என்ன ஒண்ணு. அவர் சொன்ன பதிலை கேட்டு அல்லாஹுடைய ரசூலை அழுது விட்டார்கள் தோழர்கள். அல்லாஹுடைய தூதரை, கண்மணி நாயகமே, அகிலத்தின் அருட்கொடையே, என் அம்மாக்கு என் தாய்க்கு 2 பேரிச்சம்பழத்தை நீங்க கொடுக்குறீங்க. என் தாய் அந்த பேரிச்சம்பழத்தை கொண்டு வயிறு நிரம்புவதில்லை. நடுராத்திரி எழும்பி பசியால் அழுகிறார். இன்னைக்காவது பசியில துடிச்சிருப்போமா நாங்க? இன்னைக்கும் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எத்தனையோ பசிக்கிற மக்களுடைய வீடியோக்களை பாக்குறோம். அப்படியே உணவு தட்டை ஏங்கிட்டு பிள்ளைங்க வருது, அழுவுதுங்க. அந்த சாப்பாடை வாங்குறத நிற்கும் போது அப்படியே கண் கலங்குது. அதோட போயிடுறோம், அவ்வளவுதானே தோழர்கள். ஆனா அந்த வாழ்க்கை அந்த மக்கள் வாழ்ந்தாங்க தானே. அபூ ஹுரைரா சொல்ற, யா ரசூலல்லாஹ், என் தாய்க்கு அது போதுமானதாக இல்லை, இரவெல்லாம் பசியால் அழுகிறாள். அப்ப நான் ஒரு பேரிச்சம்பழத்தை சேமிச்சு வைக்கிறேன். அந்த டைம் அதை கொண்டு போய் கொடுக்கும் போது அதை சாப்பிட்டால் தான் அவள் உறங்குறாள். யா ரசூலல்லாஹ், என் தாய் படுகிற பாட்டை என்னால் பார்க்க முடியவில்லை, அதற்காகத்தான் நான் பசியை தாங்கக்கூடியவன், என் தாய்க்காக இந்த பேரிச்சம்பழத்தை சேகரித்து வைத்தேன் யா ரசூலல்லாஹ். சொல்லும் போது அபூ ஹுரைராவை பெருமானார் கட்டி தழுவி அழுது விட்டார்கள். அல்லாஹ்வே ரஹ்மானே, உனக்காகத்தான் இந்த மக்கள் இவ்வளவு வேதனைப்படுறாங்க. மக்கள் மதீனா வந்துட்டு நீ நேசிக்கணும், நீ பொருந்தணும், நீ அருள் செய்யணுங்கிற ஒரே காரணம் தான் இறைவா, இந்த மக்களை நேசித்து ரச்சகா என்று பெருமானார் அவளுக்காக துவா செஞ்சாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் யார் நினைச்சு பார்க்கிறா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு நினைத்து பார்க்க. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை எனக்கு அல்லாஹ் இல்லாம ஒருவனுக்கு இவ்வளவு சாப்பாடா, எனக்கு என்ன உலகத்திலே நியமத்துகள் வழங்கப்பட்டு விட்டதா, மறுமையில் எனக்கு எதுவுமே இல்லையா என்று நினைச்சு அல்லாஹ்வுடைய அச்சம் தானே இங்க அழ வைத்தது. அப்படி ஒரு அழுகை. நாங்க தொழுவோம், எல்லாரும் தொழுகிறாங்க, எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, எல்லாரும் ஜகாத் சதக்கா கொடுக்கறாங்க. ஆனா இந்த அழுகை இருக்குதா இல்லையா? உண்மையான தக்வா உள்ள மக்களுக்கு தான் வரும். தனிமையில இருந்தால் வரும், கையேந்தினால் வரும், இந்த நியமத்தை நினைச்சால் வரும். அல்லாஹ் தரக்கூடிய சோதனைகளை உணரும் போது அழுகை வரும் தோழர்களே, தாய்மார்களே. அப்படிதான் அவர் அழுதார். மற்றொரு நேரம் அவர் நல்ல அலங்காரமான ஆடைகளை எல்லாம் அவர் ஒருத்தருக்காக இவ்வளவு ட்ரெஸ், எல்லாவுக்கும் எல்லா நமக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டுட்டோம்னா அடுத்த ட்ரெஸ் அதை போடுறது குறைஞ்ச 1 மாசமா தான் ஆகுது, ஒரு 15 நாளாவது ஆகாதா, குறைஞ்சது சொல்றேன். ஆனா அவர் ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அடுக்கி வைக்கப்பட்ட ட்ரெஸ்ஸுகளாக இருக்கிறது. அவர் நினைக்கிறார், என் ஒருவனுக்கு இவ்வளவு ஆடைகளா? அதே என்னுடைய திண்ணை தோழர்கள் கீழே ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை தான், அதிலும் பல ஒட்டுக்கள் போடப்பட்டு இருக்கும். என்னுடைய நேசர் முஸ்ஆபை நினைத்து பார்க்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அப்துர்ரஹ்மான் நினைச்சு அழறாங்க. மக்காலே பெரிய கோடீஸ்வரன், இவர் வரலாறு படிச்சது தானே, பெரிய செல்வந்தர். அவர் போட்டிருக்க ட்ரெஸ் பார்க்கவே எல்லாரும் கியூல நிப்பாங்க. ஆனா மார்க்கத்தை சொல்வதற்காக அவர் மதினா போறார். பாப்பா அம்மா எந்த சொத்து பத்துக்கள் வேணான்னு அல்லாஹ்வுக்காக போறார். அவர் போயிட்டு வரும்போது அவர் வருகிறார். அவரை பார்த்த உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி அழுது விட்டார்கள். அவர் பார்த்த உடனே கூட இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் அவரை பார்த்து நீங்கள் அழுகிறீர்கள்? இல்ல, இதே முஸஅப் ஒரு கால மக்காவில் நடந்து வருவார். அவர் நடையை உடையை பார்ப்பதற்கே மக்கள் எல்லாம் கூடி நிற்பாங்க. ஆனா இப்போ இந்த முஸஅப் வருகிறார். அவருடைய மேல் சட்டையில எத்தனை ஒட்டுக்கள் போடப்பட்டிருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எண்ணி மாள முடியாது. கிழிஞ்சதை ஒட்டு போட்டு தச்சு வச்சிருக்கார். அந்த ஜிப்பாவை அணிந்து கொண்டுதான் மதீனாவிலிருந்து மக்காவுக்குள் என்ட்ரி ஆகிறார். பெருமானார் ஓடி போய் தன் சால்வை அவருக்காக போட்டி வரவேற்றார்கள். அதே முஸஅப் உஹது களத்திலே கொல்லப்பட்ட நேரம் கஃனுக்கு ஆடை இல்லாமல் இருந்தாரே, சின்ன ஆடை தானே கிடைத்தது. அதை நினைத்து யார் அழுகிறார்? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அழுகிறார். அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவ்வளவு சோதனையை தந்த நேரத்தில் மக்கள் உனக்காக நன்றி செலுத்தினாங்களே, யா அல்லாஹ், எனக்கு இவ்வளவு ஆடைகளா, இவ்வளவு உணவா என்று அந்த மக்களை எல்லாம் நினைத்து அல்லாஹ் இப்ப கொடுத்த நியமத்தை நினைத்து ஒரு இறை நேசர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அழுதார் என்றால், இந்த நேரம் எனக்கு உங்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய நியமத்தை நினைத்து இந்த இரவில் அழாமல், இந்த நான் ரமலானில் அல்லாஹ் நினைத்து அந்த ஒரு சொட்டு கண்ணீரை வடிச்சிட்டீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ். தோழர்களே, தாய்மார்களே, மலக்கிடத்தில் அல்லாஹ் நம்முடைய பெயரை சொல்லி 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 சந்தோஷப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பண்புதான் இறையச்சத்தால் அழுவது தோழர்களே. அந்த பண்பை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த நியமத்தை நினைச்சு அழும்போது சுப்ஹானல்லாஹ், நம்முடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ரஹ்மத்தான ஒரு நிலை அல்லாஹ் தந்திருக்கிறான். குடும்பங்கிற அமைப்பு இல்லாத மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல வாப்பா வந்து பொழைச்சுக்கிறார், மனைவி பிள்ளைகள் மவுத். நரகம், நரகம் குடும்பம் இல்லாம வாழ்றது. ஆனா என்னுடைய குடும்பத்தை எவ்வளவு ஹைரா அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தோழர்களே, தாய்மார்களே, நம்ம வந்து சென்னையில மயிலாப்பூர்ல ஒரு பயானுக்கு போவோம். கடந்த வருஷம் அப்படி போகும்போது
அதுக்கு முன்னாடி பல நேரம் போயிருக்கிறோம். அங்க இருக்கிற அவருக்கு துவா செய்ய கேட்டு நாங்க துவா செய்யணும் இந்த செய்தியை நான் சொல்றேன். முன்னாடியே போயிருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த சகோதரருக்கு பயானுக்கு வருவார். அவருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி 1க்கு 2க்கு வராது. 10 வயசு பையன், 5 வயசு 6 வயசு நான் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி வயசுக்குமே பார்த்திருக்கிறேன். அவன் இப்படி மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வீங்கி போய் ஒரு மாதிரி அந்த மூல வளர்ச்சி இல்லாத நிலையில விட ரொம்ப இது அந்த மழை ஜலம் ரொம்ப அடைச்சிக்கும் போது அவன் ரொம்ப அதாவது ரொம்ப அகோரமா மாறுவான். எல்லாரையும் போட்டு அடிக்கிறது பிக்கிறது எல்லாம் செய்வான். அப்போ தோழர்களே தாய்மார்களே, அப்போ நல்லா கேளுங்க, இந்த நபர் என்ன செய்வானா, அந்த பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய வசதி இல்லாதவர். இந்த பையனுக்கு என்ன நோயினா உடம்புல ஒரு நீர் சுரக்கும், நமக்கு எல்லாம் சுரக்கு. அது நல்லா சுரக்கிறதுனால தான் நமக்கு ஈஸியா 1க்கு வர ஃபீல் வருது போயிடும், 2க்கு வர ஃபீல் வருது போயிடும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அது எக்ஸ்ட்ராவாவும் சுரக்க கூடாது, கம்மியாவும் சுரக்க கூடாது. இந்த பையனுக்கு ரொம்ப அதிகமா சுரக்கிறதுனால சாப்பிட்டுட்டே இருப்பான், பசி 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 சாப்பிட்டுட்டே இருப்பான். மாத்திரை போட்டா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. சரியா, அதாவது மலத்தை வெளியாக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான், காலத்துக்கு ட்ரீட்மெண்ட்லயே இருக்கணும். போன ரமலான்ல அவர் போன் பண்றாரு, என்னுடைய மகன் மவுத் ஆயிட்டாரு. ஆனா 10 வயசு வரைக்கும் அந்த மகனை அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாத்தார். போன வருஷம் தான் அவரு நான் ஃபர்ஸ்ட் போறேன், அப்படி போகும்போது பார்த்தா அதே மாதிரி இன்னொரு பையன் இருக்கான் வீட்டுல, அவன் தம்பி சேம் அதே மாதிரி. அப்படி ஒரு பையன் அதே மூல வளர்ச்சி இல்லாம இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட அந்த பையன் வீட்டுல உலாவுறான். அவனுக்குன்னு பெஞ்சு, அவனுக்குன்னு கதவு, அவனுக்கு எல்லாமே அவனுக்காக வீட்டுல ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த நேரம் பாருங்க, அந்த பிள்ளைய ஒரு 5 நிமிஷம் அந்த பிள்ளையோட நான் அங்க இருக்க முடியல, அவ்வளவு டார்ச்சர். அப்படி சொல்லக்கூடாது. ஆனா அந்த நேரம் அப்படி புதுசா போறக்கூடிய மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை. ஆனா அவங்க மனைவி சொல்றாங்க, இன்னொரு புள்ள இதே மாதிரி அல்லாஹ் எனக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் எனக்கு இதனால நாளைய சோனத்தை தருவாரு. பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை நினைக்கும் போது எவ்வளவு பெரிய நன்மை ஆலிம்சா அப்படின்னு அவங்க சொல்ற சவுண்ட் கேட்குது. யோசித்து பாருங்க, அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் என் பிள்ளைக்கு தந்துட்டானா? வீட்டிலே போகிற என்னுடைய மனைவி மக்கள் எவ்வளவு கை கால் சுகத்தோட இருக்கிறாங்க, எவ்வளவு ஆரோக்கியத்தோட இருக்கிறாங்க, எவ்வளவு மூளையோட செயல்படுறாங்க. அப்படி ஒரு கஷ்டத்தை அல்லாஹ்வே நீ தந்துடலையே நினைக்கும் போது உண்மையிலே கண் கலங்கத்தானே செய்கிறது தோழர்களே. எவ்வளவு எவ்வளவு நோய் உள்ள மக்கள், எவ்வளவு ஆரோக்கியம் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு ஏழ்மையான மக்கள் இருக்கிறார்கள். நம்ம வீடெல்லாம் எப்படிங்க இருக்கு மாஷா அல்லாஹ். பெரிய பங்களா வீடு இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ஏசியில படுத்து எந்திரிக்கிறோம், அது ராகத்தான இடத்துல படுத்து எந்திரிக்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டுக்கு, ஏழ்மையான வீட்டுக்கு போறோம், உதவி கேட்டிருந்தாங்கன்னு பார்க்க போனா படிக்கட்டு இடுக்கலத்தான் அவங்க வாழ்றாங்களே. கணவன் கிடையாது, பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க 500 ரூபாய் 600 ரூபாய் வாடகை, அவ்வளவுதான் படிக்கட்டு இடுக்கல ஒரு இடம், அதுல அவங்க சேர போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்ற கஷ்டங்களை எல்லாம் கேட்டால் உண்மையிலே தோழர்கள், அல்லாஹ் எங்களை எவ்வளவு ஹைரா வைத்திருக்கிறார், எவ்வளவு சந்தோஷமா சாப்பிடுறோம், இருக்கிறோம், ஓடுறோம். இதெல்லாம் அல்லாஹ்வே நீ கொடுத்த கருணை தானே என்று நினைக்க உண்மையிலேயே தோன்றுகிற தோழர்களே. அதனால தான் பெருமானார் எப்போதுமே ஒரு ஆயத்தை படித்தால் அழுவார்கள். இந்த நேரம் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், நீங்க இந்த ஆயத்தை படித்து விட்டு நீங்க வீட்டுக்கு செல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். தோழர்களே, அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு நேரம், சுருக்கமாக சொல்ல அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன், அதான் தன் மனைவி ஆயிஷா அம்மையாரோடு நெருக்கமாக இருக்க நினைச்சாங்க. கணவன் மனைவி தானே. திடீரென்று வதர்னி ஆயிஷா, ஆயிஷா என்னை விட்டு விடுங்கள், நான் அல்லாஹ்வை வணங்க போகிறேன். எழுந்து ரசூலை தொழத்தான் செய்யறாங்க. தொழுதுட்டு இருக்கும் போதே அவங்களுடைய தாடி நினைந்து, தொடை நினைந்து, ஹத்தா பல்லலாரல், பெருமானார் நின்ற இடமே கண்ணீரால் நினைந்து விட்டது. எப்படிப்பட்ட அழுகை தோழர்கள்! நம்மளாம் என்னதான் கஷ்டப்பட்டு அல்லாஹ் நினைச்சு அழுதாலும், சோதனையை நினைச்சு அழுதாலும், இதாவது மறுமையை பயான கேட்டு அழுதா கூட அப்படியே கண்களை ஒரு சொட்டு வயதுக்கு கஷ்டப்படுறோமே. அண்ணலம் பெருமான அழுகையினுடைய டிராப்ஸ் துணிகள் அங்கங்கே இருக்கிறது என்றால் எப்படி அழுது இருப்பாங்க? நம்ம எல்லாம் அதிகபட்சம் அழுதாலும் 5 நிமிஷம் தாண்ட மாட்டேங்கிறோமே, துவா கேட்ட 1/2 hour தாண்ட மாட்டேங்கிறோமே. ஆனா பெருமானார் இரவில் ஆரம்பித்த அழுகை ஹத்தா ஜா பிலால் யுஅத்தினு பிஸ்ஸலா, வாங்க சொல்ல பிலாலே வந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை, நீண்ட நேரம் அழுத வடுவை உங்கள் முகத்தில் நான் பார்க்கிறேனே, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? சொல்கிறார்கள், பிலால், எனக்கு ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான், அந்த ஆயத்தை படித்து நான் அழுகிறேன். 3வது அத்தியாயம் 190 191வது வசனம் குறித்து வையுங்கள் தோழர்களை, வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். அல்லாஹ் அதிலே 191வது ஆயத்திலே சொல்லுவான், அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருளை நிஅமத்தை வழங்கி விட்டால் உடனே நின்றோ அமர்ந்தோ படுத்தோ, அல்லாஹ்வே நீ கொடுத்த நிஅமத்தை அல்லாஹ், நீ கொடுத்த வாழ்க்கை அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ் பாடுறோமே. ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா அஸாபன்னார். இறைவா, ரட்சகா, இது எதையுமே நீனுக்காக படைக்கலையே,
எனக்காகத்தானே அல்லாஹ் நீ படைத்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும் என்று அந்த நேரம் அவர் அல்லாஹ் நினைத்து புகழ்வார். அதுதான் அடிப்படை தோழர்களே. அப்படி அல்லாஹ் எனக்கு தந்த நியாமத்தை நினைத்து நான் இரவெல்லாம் அழுது விட்டேன், இந்த ஆயத்தால் அழுது விட்டேங்கிறாங்க. அல்லாஹ் நியாமத்து உங்களுக்கு கிடைச்சிருச்சா, நின்றோ அமர்ந்தோ படுத்தோ அல்லாஹ் புகழ்ந்துடுறீங்க, கண்ணீர் மழையால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறீங்க, அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய நேசம். ஹஜரை முடித்து விட்டு பெருமானார் சொன்னார்கள், வயலுல் லிமன் கரஹா வலம் யதஃபக்கர் அன்ஹா. இந்த ஆயத்தை ஓதியும் அவன் அழவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும், சிந்திக்காதவன் நாசமாகட்டும் என்று பெருமானார் வார்த்தை. அப்ப அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைச்ச உடனே மனைவியோடு இருக்க நினைச்ச ரசூலுல்லாஹ் உடனே அந்த ஃபீல், அந்த எண்ணம் மாதிரி மாறி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்னங்க இருந்துச்சு, அவங்க சாப்பாடு என்ன, அவங்க உடை என்ன, அவங்களுடைய வீடு எப்படி இருந்துச்சு. ஒரு ஏசி இல்லாம வெளில உட்கார முடியலையே, கொஞ்சம் அடைச்ச மாதிரி இருக்குதே, 4 பேர் உட்கார்ந்தா ஒரு மாதிரி இருக்கே சொல்றோமே, அப்படி இல்லாம நம்ம அல்லாஹ் வைத்திருக்கிறான் சுப்ஹானல்லாஹ். ஆனால் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நியாமத்துக்குரிய நிலையை நினைத்து அழுதாங்கன்னு சொன்னால் நான் அதை நினைத்து அழுதேனா? அப்படி அழவில்லை என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நாளைய மறுமையில போய் அவன் அழுவான், யா லைத்தனா, எங்களுக்கு வந்த அழிவே, எங்களுக்கு வந்த நாசமே என்று அவன் தேம்பி தேம்பி அழுவான். ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஹதீஸ் வருகிறது, மறுமையில போய் அழுவானாம். உலகத்துல கண்ணீர் வத்தி போனவன், அல்லாஹ்வுடைய நியாமத்தை நினைத்து அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை அழாதவன் மறுமையில போய் அழுவான். கடல் நீரை விட தண்ணீர் பெருக்கெடுக்கும், அவ்வளவு அழுவானா. அதுல கப்பல்கள் கூட விடலாம். ஆனால் உலகத்துல இந்த நேரம் ஒரு சொட்டு கண்ணீரை இறக்குனீங்களே, இதற்கு தர மதிப்பு வேற தோழர்களே. அல்லாஹ்வால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண்கள் நரகம் தீண்டவே தீண்டாது என்று பெருமானார் சொன்னார்களே, அப்படிப்பட்ட கண்களாக எங்கள் கண்கள் இருக்கணுமா இல்லையா? சரி, அடுத்து 3வது வேறு எது? இதை எப்படிங்க எங்களுக்கு அழுக வரும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு தந்த அருளிலேயே சிறந்த அருள் எதை சொல்வீங்க? எதை போய் சொல்வீங்க? அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்த உடல் உறுப்புகள் இல்லை, நியாமத்துகள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த லைஃப்ல முதல்ல உங்களுக்கு கொடுத்ததுன்னா எதை எழுதுவீங்க? இஸ்லாம், ஈமான் தானே, ஹிதாயத்து தானே. அந்த நேர்வழி கிடைச்சதால அதை எல்லாருமே மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலை தூய்மையாக அறிந்த சமூகமாக இங்க அமர்ந்திருக்கிறோமே, அல்லாஹ் இணை வச்சிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னா மாற்றமா வாழ்ந்துடக் கூடாது என்றெல்லாம் அல்லாஹ் எங்களை வாழ வச்சிருக்கிறானே. இந்த நேர்வழி இல்லை என்றால் சொர்க்கம் கிடைக்குமா? இந்த ஈமான் இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா? இந்த ஈமான் இல்லை என்றால் நாளை மறுமையிலே அண்ணல பெருமானாரோடு ஒரு நேசம் கிடைக்குமா? தோழர்களே, தாய்மார்களே, அந்த ஹிதாயத்தை நினைத்தாவது நாம் இன்னைக்கு அழுதுருப்போமா? ரஹ்மானே, அல்லாஹ் எவ்வளவு பேர் வழி தவறி இருக்கிறாங்க, மார்க்கத்தை ஏற்றாலும் சிறுக்கிலே இருக்கிறாங்க, என் தாய் தந்தை சிறுக்கிலே, என் குடும்பத்தார் சிறுக்கிலே, ஆனா என்ன அப்படி ஆக்கிடலையே. அல்லாஹ் எந்த ஈமான் இருந்தால் சொர்க்கம் கிடைக்குமோ, எந்த ஈமான் இருந்தால் நரக விடுதலை கிடைக்குமோ, அப்படி ஒரு ஈமானை நேர்வழி அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்துட்டாயே என்று நினைக்கும் போதாவது கண் கலங்குடுமா இல்லையா தோழர்களே? அதனாலே தானே அல்லாஹ் சொல்லுவார், இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாஹ் தரக்கூடிய நேர்வழி அதுதான் மகத்தான வழி. அல்லாஹ் கொடுத்த நேர்வழி அல்ஹம்துலில்லாஹ். ஆனா உண்மையான நீங்க செய்ய வேண்டிய இந்த நேரம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை, அல்லாஹ் அந்த நேர்வழியிலேயே என்னை மௌத்தாக்கி விடு. பெருமானார் பள்ளிக்குள் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் உள்ளே வரும்போது பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொருவருடைய ஈமானையும் அல்லாஹ் விரல் நுனியில ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறான். காலையில மூமினாக இருப்பார்கள், மாலையிலே மாறி விடுவார்கள். நாடியவால் அல்லாஹ் புரட்டி விட்டுருவான். எத்தனை பேரை பார்க்கும், சுப்ஹானல்லாஹ். வட்டி நல்ல இபாதத்தாளி, ஏகத்துவம் பேசினார், வட்டியில போய் விழுந்துட்டார். ஒழுக்கம் பேசினார், விபச்சாரம், எல்லாமே நீ கேள்விப்படுறோம் தானே, அப்படியே உள்ளதெல்லாம் மாத்திட்டா. இந்த நாளில கேட்ட கதறுங்கள் தோழர்களை, தாய்மா, யா அல்லாஹ் ஹராமை, பாவத்தை, எனக்கு அசிங்கத்தை அழகா காமிச்சிடாத, நன்மைகளை என்னை விரைந்து வை ரஹ்மானே, அதுதான் நான் கேட்கிறேன் ரச்சஹா என்று கேளுங்கள் தோழர்களே. அப்படிதான் அல்லாஹ் கொடுத்த நேர்வழி. எத்தனை நபிமார்கள் அலறி இருக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்ற நபிமார்களுக்காவது வெளியில தான் பிரச்சனை, ஆனா நூஹ் நபிக்கு வீட்டுக்குள்ளேயே, வீட்டுல போனா மனைவிக்கு இஸ்லாம் இல்ல, மகனுக்கு இஸ்லாம் இல்ல, எவ்வளவு வலி இருக்கும் தோழர்களே. அந்த வெள்ளப்பிரளயம் வரக்கூடிய நேரம், எல்லாரும் அந்த சுனாமில அழிக்கப்பட போறாங்க. அந்த நேரம் மகன்கிற உறவை யாரும் விட்டு கொடுக்க முடியாது, என்னதான் எதிரியா இருந்தாலும் தோழர்களே. இன்னபடி மீனாகலே இறைவா, என் மகன் யா அல்லாஹ், என் குடும்பத்தை சார்ந்தவன் இருக்கிறான் யா அல்லாஹ், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக, அவன் குடும்பத்தில் உள்ளவன் அல்ல. நூஹே, நீங்க கேட்காதீங்க. கண் முன்னால் மகன் வெள்ளப்பிரளயத்தை அடித்து செல்லப்படுகிறான். பாவிகளுக்கான முன்னுதாரணம் நூஹ் நபியினுடைய, லூத் நபியினுடைய மனைவிமார்கள் தான். அப்படி என் மனைவி மக்கள் அல்லாஹ் ஆக்கிரலையே, அவ்வளவு நேர்வழி அல்லாஹ் தந்தி எங்களை அலங்கரித்தானே என்று நினைக்கும் போது நம் கண்கள் கண்ணீர் வரத்தான் செய்ய. அந்த ஹிதாயத்தை மட்டுமே
காசு இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், பதவி இல்லாம இருக்கலாம், மக்கள் மத்தியில மரியாதை இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் அல்லாட்ட மரியாதை கிடைக்கக்கூடிய ஈமானை கொடுத்து அதை புரிய வைத்து அல்லாஹ் என்னை உட்கார வச்சிருக்கிறானே, இந்த ஒரு நியமத்தை நினைத்தால் அழுங்கள் தோழர்களே. வரலாறு நான் உங்களுக்கு சொல்லுவேன். நிறைய பேருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்த சஹாபியார் யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு. பல அடிமைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்தவர். ஆனா அவர் வீட்டுல அவங்க வாப்பா பேர் என்னது? அபூ குஹாஃபா ரலியல்லாஹு. கடைசியில சஹாபாக்கள் பேர் எல்லாம் கேட்பேன், சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். இந்த அபூ குஹாஃபா யாருன்னா, ரொம்ப வயசாளி, கண் பார்வை எல்லாம் போயிடுச்சு. புர்ற முடி கூட என்ன ஆயிடுச்சுன்னா, புர்ற முடி நல்ல வெள்ளையாகி தொங்குது, அவ்வளவு வயசாகி போயிடுச்சு. ஆனா டெய்லி அழுகிறார், வாப்பாக்கு இஸ்லாம் கிடைக்கல. வருத்தம் தானே, இவ்வளவு பெரிய சஹாபி தான், சொர்க்கவாசி அறிவிக்கப்பட்டுட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர், இவ்வளவு ஹைர் உள்ளவர். ஆனா பெற்றெடுத்த வாப்பா இந்த உலகத்தில் நாம் அதிகமாக நேசிப்ப நம்முடைய தாயை தானே தோழர்களே, தந்தை தானே தோழர்களே. அதனால்தான் பெருமானார் தன் தாயின் ஜனாசாவில் என்று நீண்ட நேரம் அழுவார்கள். என் தாய்க்கு அல்லாஹ் ஹிதாயத், ரசூலுல்லாஹ்வுடைய அம்மாக்கு ஹிதாயத் கிடைக்கலையே, யா அல்லாஹ் என் தாய்க்கு மன்னிப்பு கிடைக்குமா? இல்லை, உங்க தாய்க்கு மன்னிப்பு இப்ப நம்ம கொடுக்க மாட்டோம் அல்லாஹ் சொல்லும்போது கதறி விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு பல நேரம் சொன்னால் அவர் காதுல விழாது, கேட்க மாட்டார். அந்த நேரம் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அபூ குஹா அல்லாஹ் தானே உள்ளத்திலே போடுகிறான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் மகனே என்று சொல்றார். கூப்பிட்ட உடனே அபூபக்கரே, முஹம்மது சொல்றாரு மார்க்கம், அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார் அபூ குஹாஃபா ரலியல்லாஹு. இவ்வளவு அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு மனுஷன் துக்கத்துல அழுவான், வேதனை அழுவான், சந்தோஷத்துல அழுவும் தானே, அப்படியே சிரிச்சே கண்கள் அப்படியே அழுவோம். அப்படி ஒரு அழுகை அழுகிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு. வாப்பாக்கு அவரோ வயசால் என்னைக்கு மௌத்தாகுவாரு தெரியல. பலகீனமான மனுஷனுக்கு அல்லாஹ் நேர்வழி தந்துட்டானே, வாப்பா நீங்க வாங்க இதை ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லணும் துடிச்சு ரசூலுல்லாஹ் கிட்ட அவர் நடக்க முடியாது, ஒரு அப்படியே கைத்தாங்களா இழுத்து பிடிச்சு தூக்கிட்டு வர ரசூலுல்லாஹ் அவங்க வரதை பார்க்க ரசூலுல்லாஹ் எழுந்து ஓடுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு திட்டுறாங்க, ஏன்பா வயசாலியை அலைக்கடிக்கிறாய்? இளைஞர்களை நன்றாக கேளுங்கள், வயதானவர்களை மூத்தவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு நமக்கும் வயசாகும், நமக்கும் நாடு நலமுறை தள்ளாடும், நமக்கும் அப்படியே உடம்பெல்லாம் இருக்கும். அந்த நேரம் மதிப்பற்ற மக்களாக நாம் இருந்தால் நம்மை விட எவ்வளவு பெரிய வழி தோழர்களே. ஆக மூத்த மக்களை ஓடி போய் அரவணைத்து நல்ல என்ன மதிப்போ அதை கொடுக்க நிச்சயமாக நீங்கள் தயங்கி விடாதீர்கள். பெருமானார் ஓடி போகிறார்கள், உட்கார வைக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கைப்பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. பெருமானார்ட்ட பேச முடியாத அளவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அழுகிறார்கள். என்ன சொல்லுங்கப்பா அப்படின்னு உடனே, அல்லாஹ்வுடைய தூதரே, பாப்பாக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடி விட்டார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நல்ல மனநிலையோடு இருக்கிறார், அவர் ஓகே சொல்றார் என்றாங்க. பெருமானாருக்கும் ஆனந்தம். கொடுங்க அபூபக்கரே அப்படின்னு அபூ குஹாஃபாவுடைய கையை வாங்குறாங்க. அவங்க கைக்கு மேல ரசூலுல்லாஹ்வுடைய கை. அபூபக்கர் வாங்க, நீங்க உங்க கையை மேல வைங்கன்னு கை, ரெண்டு பேர் கைகளோட ரசூலுல்லாஹ்வுடைய கை இருக்குது. அதனால பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கலிமாவை சொல்ல சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் நேசித்த ஒரு மாமனிதர் தானே, அவர் தேம்பி அழுகிறார். எப்படி ஒரு அழுகை பாருங்களது. அப்படி அழக்கூடிய நேரம் பெருமானாருடைய கைக்கு அந்த கண்ணீர் துளிகள் வருகிறது. நடுவுல தான் ரசூலுல்லாஹ் கை இருக்கு. பெருமானார் கேட்கிறாங்க, அபூபக்கர் உங்க வாப்பாக்கு அல்லாஹ் இஸ்லாத்தை ஈமானை கொடுத்துட்டான்ற சந்தோஷத்தை நினைச்சு அழுகிறீங்களான்னு கேட்கிறாங்க. கேள்வி நியாயம் தானே. அந்த நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன பதில், அல்லாஹ்வுடைய தூதரே, அகிலத்தின் அருட்கொடை என் வாப்பாக்கு இஸ்லாம் கிடைச்ச சந்தோஷத்தில் தான் நான் அழுகிறேன். ஆனா இப்ப அழுகிற அழுகை அதுக்கல்ல, இப்ப நான் அழுகிற அழுகை அதுக்கல்ல யா ரசூலல்லாஹ். நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? சில காலங்களுக்கு முன்னால் உங்க சாச்சா அபூ தாலிப் இப்படிப்பட்ட ஒரு மனிதர், உங்களுக்கு அரணாக நின்றாரே, பாதுகாப்பாக நின்றாரே, எந்த எதிரிகளும் துணவிடாமல் உங்களை தடுத்து எல்லா நேரத்திலும் உங்களுக்கு உடந்தையாக இருந்தாரே, அந்த மனுஷருக்கு ஒரே ஒரு முறை, இன்னைக்கு நானும் நீங்கள் 100 முறையில் 1000 முறை லா இலாஹா சொல்லவும் தானே தோழர்களே, ஒரு முறை சொல்லுங்க வாப்பான்னு போய் கதர் நீங்க அவர் தக்கராக்கூடிய நேரம் லா இலாஹா இல்லல்லாஹ் அன உஹாஜிபு பில்லாஹ் என்று கேட்டீங்க, ஒரு முறை சொல்லுங்க போதும். நீங்களே மனதார சொல்லுங்க வாப்பா. அல்லாஹ்வும் ஆயத்தை இறக்க, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீங்க நாடியவருக்கெல்லாம் இந்த ஈமான நேர்வழியை கொடுத்துட முடியாது, அல்லாஹ் நான் நாடணும். இன்று வரை நீங்கள் உங்க சாச்சாக்கு இஸ்லாம் கிடைக்கணும்னு அழுகுறீங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, என் பாப்பா இப்ப இஸ்லாத்தை ஏற்று நான் சந்தோஷப்படுற மாதிரி உங்க சாச்சா அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்று உங்களால் சந்தோஷப்பட முடியலையே, அந்த கவலையால் நான் அழுகிறேன். என் பாப்பா கிடைச்சனால இப்ப அழல, இப்ப அழுகிற காரணம் உங்களுக்கு இது மாதிரி ஒரு சந்தோஷம் அல்லாஹ் கொடுக்கலையே. அதை நினைச்சு அழுக என்ன உடனே அபூபக்கரை கட்டித்தழுவி பெருமானாரும் அங்கே அழ ஆரம்பித்து விட்டார்கள். எப்படி அந்த காட்சி எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வை நினைத்து பார்த்தால் நம் கண்கள் கண்ணீரால் மிதக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை தருவான்? கொடுத்த மக்களை அல்லாஹ் எடுக்கிறான்.
பலகீனமான மக்களுக்கு இஸ்லாத்திலே உறுதி அல்லாஹ் தருகிறான். எப்படியான வாய்ப்பு தோழர்களே! அந்த ஈமானை அல்லாஹ் எங்களுக்கு தந்தானே, அதுதானே பெரிய பாக்கியம். இங்க பெரிய சொத்துக்கள் மூட்டை மூட்டையா நகை பணம் இருக்கு, இங்க உங்க ஈமான் இருக்கு. எதை எடுப்போம் தோழர்களே? இந்த ஈமானை தானே எடுப்போம். அதுதானே நமக்கு முக்கியம். அதுதான் நாளைய சோழத்தின் சொந்தமாக எங்களை ஆக்கும். அப்படிப்பட்ட உறுதியாக இந்த ஈமானை நினைத்தாவது நாங்கள் அழ வேண்டும் தோழர்களே. அடுத்த பாடம், உண்மையிலேயே நம்முடைய கண்கள் அழ வேண்டிய விஷயம் எதற்காக தெரியுமா? சுபஹானல்லாஹ், இந்த குர்ஆனுக்காக, இந்த வேதத்துக்காக நாங்கள் அழ வேண்டும் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழ வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமே இந்த குர்ஆன். இந்த ரமலான் ஏன் நோம்பிக்கிறீங்க? உடம்பை குறைக்கவா? ஏழையின் பசியை உணரவா? இல்ல இல்ல. ஏன் 30 நாள் நோம்புங்கிறது ஒரு கஷ்டமான இபாதத் தானங்க, கஷ்டம் சொல்லக்கூடாது. ஆனால் அல்லாஹ்க்காக அதை பொறுத்துக்கிறோம் தானே. இவ்வளவு நன்மை நீ செய்யறது குர்ஆனுக்காகத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 57வது அத்தியாயம் 16வது வசனம், அலம் யானி லில்லதீன ஆமனூ அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை, வசனங்களை கேட்டு இன்னுமா உன் உள்ள நடுங்கல, உன் கண்கள்ல கண்ணீர் இறங்கலன்னு அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் உள்ள நடுங்கலையா? இமாம் குர்ஆனை ஓதுறாரு, கிராத்தை கேட்கிறீங்க, நீங்க தனியா ஓதுறீங்க. என்றைக்காவது ஒரே ஒரு வசனம் உங்கள் உள்ளங்களை உருக வைத்த, கண்களை கண்ணீரால் மிதக்க வைத்த ஒரு ஆயத்தை சொல்லுங்கன்னா எத்தனை பேர் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? அப்படி என்ன உருக்குன வசனம் ஏதாவது சொல்ல முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் அப்படி ஒரு வசனம் இருக்கும். ஆனா சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதுவார்கள். அப்படி குர்ஆனை ஓதும் போது எப்படி என்றால், அதா யுஸல்லி வலி ஜௌஃபி அஸீருன் கஅஸீரில் மிர்ஜல் மினல் புக்கா. தொழுகையில ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதும்போது அழுகுவாங்க. இந்த அரிசி உலக கொதிக்கும் தெரியுமா? அப்படியே குலவலம் கொதிக்கும், அப்படி ஒரு சவுண்ட். அங்க அழுகையால் அவங்க முணுமுணுக்கிறாங்க, வாய் முடிக்கிட்டே அழுவாங்க. தன் அழுகை வெளியே வந்து மக்கள் அதனால அவங்களை நினைச்சிடக்கூடாதுன்னு வாய் மூடி அவங்க அழுகிறது. அந்த உலை கொதிப்பதை போல எங்கள் சவுண்ட் எங்கள் காதுல கேட்கும். ஏதாவது இந்த ரமலான்ல ஒரு தொழுகையில அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டு நான் அழுதேன் என்றால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் தோழர்கள். பெருமானார் சக்கராத்துடைய நேரம் இருக்கிறார்கள். அப்படி சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும்போது அவங்களால எழும்பவே முடியலையே. முரு அபூபக்கர் பிஸ்ஸலா, அபூபக்கரை தொழ வைக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தொழு வைக்கிறதுக்கு ரெடி ஆகிறார். அவங்க மகள் ஆயிஷா அம்மையார் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை, கண்மணி நாயகமே, என் வாப்பாவை தொலை வைக்க சொல்லாதீங்க, வேணாம், அவரால் தொலை வைக்க முடியாது. அவர் அல்ஹம்து சூராவை ஓதினாலே அழுது விடுவார். எத்தனை விடம் அல்ஹம் சூரா ஓதும்? என்னைக்காவது ஒரு நாள் மனசு உருகி அல்ஹம் சூரா அடுத்த ஆயத்தை எடுக்க முடியாம அந்த ஆயத்துடைய அர்த்தம் தெரிந்து நாம் உருகி அழுது இருப்போமா? குர்ஆன் எங்களை அழ வைத்திருக்குமா? தோழர்களே, தாய்மார்களே, பெருமானார் சொன்னார்கள், ஆயிஷா நீங்க போங்கம்மா போங்க, அபூபக்கரை தொலை வைக்கட்டும் என்று சொல்கிறார். முடியல பெருமானார். அபூபக்கர் ரலியல்லாஹு தக்பீர் கட்டுகிறார், அல்ஹம்து சூராவை துவக்குகிறார். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற இடம் வரும்போது அழுது விடுகிறார். அடுத்த ஆயத்தை எடுக்க முடியாத அளவுக்கு கண்ணீரால் மிதக்கிறார். அடுத்த வசனம் எடுக்க முடியல. சுப்ஹானல்லாஹ், எப்படியான ஒரு உள்ளச்சம் இந்த குர்ஆன் தந்திருக்கு. அந்த குர்ஆனை ஓதும் போதாவது அந்த அர்த்தத்தை விளங்கியால் அழுதுருப்போம். போன வருஷம் எப்படி குர்ஆனோட தொடர்பு இருந்தனோ இன்னைக்கு அப்படியே தான் உட்கார்ந்திருக்கோம் என்றால் என்ன நிலையில் அல்லாஹ் எங்களை நேசிப்பான்? ஒரு ஆயத்தை கேட்டு உள்ளமெல்லாம் கலங்கிய ஒரு சஹாபியோட வரலாறு நான் சொல்லவா உங்களுக்கு? மாட்டா என்கிற யுத்த காலத்திலே தோழர்களே, தாய்மார்களே, மாட்டாவுடைய போர் 3 பேர் கொல்லப்படுவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, தெரியும் தானே? முதலாவது யாரு? முதலாவது ஸைத் ரலியல்லாஹு, இரண்டாவது ஜாஃபர் ரலியல்லாஹு, மூணாவது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு. 3 பேர் ஒருத்தர் ஒருத்தராக கொல்லப்படுவாங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி தெரியாச்சு. ஸைத் ரலியல்லாஹு, ஜாஃபர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க? முந்தின நாளே மக்கா களத்து போர் காலத்துக்கு போயிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? மூணாவது ஆள் யாரு? மூணாவது பேர் என்ன சொன்னேன்? அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு. அடுத்த நாள் ஃபஜ்ரை முடிச்சுட்டு போலாமே, ஒரு நாள் தானே, மீண்டும் நம்ம வர முடியாது, மீண்டும் நமக்கு இந்த உலகம் இல்லையே அப்படிங்கிற நினைப்பிலே தான் அவர் போகிறார். அப்ப அந்த நேரம் ஃபஜ்ர், அடுத்த நாள் ஃபஜ்ரை அவர் தொழுகிறாரு. தொழுதால் அந்த சபையை அலற அளவு கழுகிறார். ஃபஜ்ருடைய தொழுகையில எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன ஆயிடுச்சா? என்ன உடம்புல முடியலையா? என்ன ஏன் அழுகுறாரு? ஓடுறாங்க எல்லாரும் போய். அப்துல்லா பின் ரவாஹா அழுகிறார். ஏன் அழுகிறீர் தோழரேன்னு கேட்கிறாங்க. ஏன் அழுகுறீங்க? உங்க மனைவி மக்களை பிரியணும், உங்களுடைய இந்த நிலை நினைச்சு அழுகிறீங்க. போருக்கு போகிறார், என்ன நிலை? அப்போது அவர் சொன்ன பதிலை கேட்டு சுப்ஹானல்லாஹ், அங்கிருந்த சிறுவர்கள் உட்பட கண் கலங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஃபஜ்ருடைய நேரம் தொழுதார் தானே,
அப்படி தொலை வைக்கும் போது இமாம் ஒரு சூறாவை ஓதினார். அந்த சூறாவில வந்த வசனம் தான் 19வது அத்தியாயம் 71வது வசனம். وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَقْضِيًّا. ஒவ்வொருவருமே அந்த நரகத்துக்கு மேல ஒரு வலுவழுப்பான பாலம் இருக்கு. நரகத்துக்கு மேல ஒரு பிரிட்ஜ போட்டு வச்சிருக்கிறான். இந்த உலகமா இருக்க மாதிரி அகலமானதா இல்ல, முடியை விட மெல்லிய பாலம், காலை வச்சாலே சறுக்கி விட்டுரும். அந்த ஆயத்து என்ன சொல்றதுன்னா, ஒவ்வொருவருமே நபிமார்களோ நல்லவர்களோ யாராக இருக்கட்டும் அந்த பாலத்தை கடக்காமல் யாருக்கும் சொர்க்கம் கிடையாது. அதை கடந்தாதான் அவங்க சொர்க்கமே. இது ஒவ்வொருவர் மீதும் அல்லாஹ் விதியாக்கி விட்டான் அப்படிங்கிற ஆயத்து 19ல 71வது வசனம். அதை ஓதிருக்கார் இமாம். இதை கேட்டு அவர் ஓன் அழுதிருக்கிறார். ஒருவேளை அல்லாஹ் என்னை அந்த பாலத்திலே நடுவிலே சறுக்க வைத்து விட்டால் என்பது என்ன அந்த நினைப்பு, நான் மௌத்தை மரணத்தை வைத்து அழுகிறேன். அல்லாஹ்வே என் மறுமையில எனக்கு இப்படியான ஒரு அந்த சருகளை தந்துடாது, மின்னல் வேகத்திலே கலக்கிற ஒரு வாய்ப்பை பாக்கியத்தை தந்து விட வச்சா என்று சொல்லி அவர் அழுதார். அந்த காட்சி தான் நாம் ஹதீஸ்களில் படிக்கிறோம். யோசித்து பாருங்கள், எப்படியான வாழ்க்கை அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களை பாராட்ட வேண்டுமா? இன்னைக்கு நம்ம பயான் பண்றோம், இருக்கிற மக்கள் பாராட்டுறாங்க, அது வேற. அல்லாஹ் என் செயலை பாராட்டுற அளவுக்கு நான் வாழணும் என்றால் அது குர்ஆனால் மட்டும்தான் முடியும். உபை இப்னு கஅப் என்கிற சஹாபி வரலாறு உங்களுக்கு தெரியும் தானே தோழர்களே? அவரை அழைத்து பெருமானார் சூரா ஓதுனாங்களா இல்லையா? என்ன சூரா ஓதுனாங்க? அல் பையினா ஓதுறாங்க. அவர் அமைதியா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஏன் எனக்கு ஓதுறீங்க? என்ன காரியம்? நீங்க எனக்கு ஓதுறீங்க? உங்க தானே குர்ஆன் இறங்குச்சு. இல்லப்பா, அல்லாஹ் ஜிப்ரீல்ட்ட சொன்னான், ஜிப்ரீல் ஏன்ட்ட சொல்லி நான் உனக்கு ஓதுறேன். அல்லாஹ் சொல்லி, அல்லாஹ்வுடைய ஆர்டர் நான் உனக்கு ஓதி காமிக்கணும். அவர் கேட்கிறார், சம்மானி அல்லாஹ் என் பேரை உச்சரித்தானா? அல்லாஹ் என் பேரை உபைன்னு சொன்னானா யா ரசூலல்லாஹ்? கால நஅம், ஆமான்னு பபகா உபை ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுதார். ஏன் யா ரசூலல்லாஹ் இவ்வளவு சிறப்பு, ஏன் இவ்வளவு பாக்கியம் என்று கேட்கும்போது, அல்லாஹ்வுடைய ஆயத்தை கேட்டாலே நடுங்கி விடுவீரே உபை, அதனால் அல்லாஹ் கொடுத்த மகிழ்ச்சியான பரிசுன்னு சொன்னாங்க. அப்படி குர்ஆன் எங்களை அள வைக்கட்டும் தோழர்கள். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை நாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அப்படி அழுகை வந்தால் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசர்கள். நம்ம என்னைக்காவது மௌத்த நினைச்சாலும் அழுதுருப்போமா? மரணம், கபருக்குள்ள போய் நிக்கிறோம், சுபஹானல்லாஹ். மையவாடியில போய் நின்றாலும் நமக்குள்ள சிரிக்கிறோம், பேசுறோம், போன நோண்டுறோம், நல்ல மிஸ் வாங்கச்சி நல்லா இருக்கீங்களா, இதெல்லாம் கேட்கும். தப்புன்னு எல்லாம் பெரிய ஹராம்னு சொல்ல வரல. ஆனா அண்ணல பெருமானார் சொன்னார்களே, மையவாடிக்குள் நீங்கள் வந்தாலே அழுதவங்களா வாங்க, அழுதுட்டு வா, நீ போற இடம்டா அது, அங்கதான் போய் புதைய போகிறாய். ஆனா கபர்ல நின்று நாங்க சிரிக்கிறோம், பேசுறோம். கபரெல்லாம் இன்னைக்கு மையவாடி எல்லாம் பார்க்கிங் ஏரியா, வாக்கிங் ஏரியா மாதிரி ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நேரம் தஹஜ்ஜத்தை முடித்து விட்டு கபர்ல போய் நிப்பாங்களாம். நின்றால் தேம்பி தேம்பி அழுவார்கள். ஏன் ரசூலுல்லாஹை விட கபர்ல உயர்ந்த மனிதர் யார்? அப்படிதானங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துல போய் நின்று அழுது இருக்கிறாங்க. நம்ம வாரத்துல எந்த ஜனாசா அடக்க வேலையும் கிடையாது, எந்த வேலையும் இல்லை. சும்மா போய் நின்று ஒரு அரை மணி நேரம் நின்று அழுதுட்டு வந்திருப்போமா? என்னை கபர்ல புதைப்பாங்களே, என் கதி என்ன, என் நிலை என்ன என்று யோசித்து பாருங்கள் தோழர்கள். மௌத்து வீட்டுக்கு போனாலும் மௌத்து பையன் வரல, கபர்ல நின்றாலும் அழுக வரல. உஸ்மான் அலியில் அழுதார் தானே, எப்படி தாடி நினைகிற அளவுக்கு நனைஞ்சு கொட்டுது. என் லைஃப்ல அப்படி ஒரு இன்சிடென்ட் இருக்குமா? அழுது இருக்கோம், மாஷா அல்லாஹ் அந்த ஈரத்தை கொடுத்திருக்கிறான். அந்த அழுகை இருக்கத்தான் செய்கிறது. அப்ப அந்த அழுகை வரும்போது அந்த சஹாபி எப்படி அந்த கபரை நினைத்து அழுகிறார். சொர்க்கத்தை சொன்னால் நரகத்தை சொன்னால் அழமாட்டீங்க, ஆனா இவ்வளவு அழமாட்டீங்க, ஆனா கபர் என்று அழுகிறீங்களே. அந்த அதாப், அந்த கபருடைய வேதனை நினைத்து என்னால் அழாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க தோழர்களே. இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அல்லாஹுடைய சோதனை களத்திலேயும், அல்லாஹ் கொடுத்த நியாமத்து நேரங்களிலேயும், அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த வசனங்களை ஓதும் போதும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் அங்க அழல. கபூர்ல போய் அவன் வேதனையாக்கப்பட்டு மறுமை நாளில் அவன் அழுவான், கடல் நீரை விட பெருக்கெடுத்து ஓடும், அழுது தலையிலேயே அடித்துக் கொள்வான். அப்படிப்பட்ட இழிநிலை நம்ம யாருக்கும் அல்லாஹ் கொடுத்து விடக்கூடாது தோழர்களே. எந்த நிலையிலையும் அல்லாஹ் உன்னை நினைச்சாலே, உன் பேரை சொன்னாலே என் கண்கள் கலங்கி விடும் ரட்சகா. அப்படி ஒரு தனிமையில் இன்னைக்கு நோம்பு சஹர முடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தனிமையில் அல்லாஹ் நினைச்சு அழுதுட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன பாக்கியம் தோழர்களே, என்ன சிறப்பு? அரிசின் நிழலை தருகிறான். ஒரு சொட்டு வடிக்கிறதல்ல, தேம்பி தேம்பி அழணும். அல்லாஹ் நினைச்சாலே தனிமையில தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். 4 பேர் இருக்கும்போது மனை மக்கள் உறவுகள் பள்ளின்னா ஒரு மாதிரி வெட்ட இருக்கும். ஆனா தனிமையில இருக்கும்போது நீங்க அல்லாஹ் தான் இருக்கீங்க, அவர் யாரும் இல்ல. அல்லாஹ்ட்ட நீங்க கெஞ்சுறீங்க, கதறீங்க,
தௌபா கேட்கும் போது அழுகை. அடுத்த பாடம், நேரம் இல்லை. தௌபா கேட்கும் போது அழுது கேட்டால் கறந்த பால் மடி புகாது போமா. அது மாதிரி அல்ல ரிஜெக்ட் பண்ணவே மாட்டான். ஒரு சொட்டு கண்ணீரை வடிச்சு நீங்க துவா கேட்டுட்டா அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஆக தோழர்களே, அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரை எனக்கும் உங்களுக்கும் சிறப்பாக்கி முழுமையான லைலத்துல் கத்ரை அடைந்து பெருநாளை அடைந்து எல்லா மக்களுக்கும் நன்மையாக இருந்து உறவுகளோட சொந்தங்களோட வாழ்ந்து நீண்ட ஆயுளை பரக்கத்தை கொடுத்து இது போல பல ரமலான்களை அல்லாஹ் தந்து ஈமானுடைய வாழ்வையும் ஈமானுடைய மரணத்தையும் கபரிலே முழுமையான விசாலத்தையும் நாளை மறுமையினுடைய நாளை அண்ணலம் பெருமானாரோடு அல்லாஹ் எங்களை எழுப்பி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுடைய தண்டனை, வேதனை, சாபம், நரகம் எதுவுமே இல்லாமல் தாய் தந்தை மனைவி மக்களோடு ரையான் என்கிற வாசல் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உலா வரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து எனக்காக நீங்க எல்லாரும் என் பேரை சொல்லி துவா செய்வீங்க என்பதை ஆதரவு வைத்து அடுத்த ஆண்டு இதே மாதிரி பல நேரங்களில் உங்களை சந்திக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணுங்கிறத துஆவாக எடுத்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.